ஜெகத்குரு டாக்டர் பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும் திவ்யாத்ம சொருபர்களாகிய உங்கள் அனைவருக்கும் கூட எமது இதயம் கணிந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம தி அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் சீதா, அதாவது சீதாயனம் என்ற புத்தகத்திலிருந்து பார்க்க இருக்கோம். யுத்தமெல்லாம் முடிந்தது பிறகு பஞ்சவட்டியில மாதா அவங்க போய் அவங்கள பார்த்துட்டு வந்திருக்காங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அயோத்திக்கு வந்து சேர்றாங்க. சீதா மாதா, ஸ்ரீராமன், லக்ஷ்மணன் எல்லாருமே கூட அயோத்தியில வந்து சேர்றாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரே ஆனந்தம் அங்க இருக்கவங்க எல்லாத்துக்குமே. ஏன்னா 14 வருடங்கள் வனவாசத்திற்கு பிறகு இப்பதான் அவங்க வந்து வர்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த கதையெல்லாம் சோமா தான் சொல்லிட்டு இருக்காங்க நமக்கு. இனிமே சொல்ல போறது எல்லாமே சோமா மாதாவோட பக்கத்துல இருந்து பார்த்த விஷயங்கள் தான் இனி எல்லாமே சொல்ல இருக்கிறாங்க. இதற்கு முன்பு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து வனவாசம் போற வரலும் சோமா பக்கத்திலே இருந்து பார்த்த விஷயங்கள் தான் சொன்னாங்க. அதன் பிறகு வனவாசம் எப்போ கிளம்புறாங்களோ மீண்டும் அயோத்தி வந்து சேர்ற வரலும் அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே கூட ஹனுமன் வந்து சோமாவுக்கு சொன்ன விஷயங்கள் தான் சொல்லியிருக்காங்க. இனி வரக்கூடியது எல்லாமே சோமா தான் பக்கத்துல இருந்து சீதா மாதாவின் அருகில் இருந்து கேட்ட விஷயங்கள் அனைத்தும் கூட. மாதா பாத்தீங்கன்னா வனவாசம் போனதை விட அவங்க திரும்பி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்காங்க. சீதா மாதா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா சோமாவிற்கு எப்படி தோணுது அப்படின்னா, எப்படி தெரிந்தது அப்படின்னா, மாதாவிடம் ஏதோ சக்தி குறைந்த மாதிரி, அவங்களுடைய ஆத்ம சக்தி கொஞ்சம் குறைந்த மாதிரி இருந்தது. வெளியில அவங்க சந்தோஷமா இருக்காங்க, ஆனா அவங்களுடைய சக்தி ஏதோ குறைந்திருக்கு, ஜீவசக்தி குறைந்த மாதிரி சோமாவிற்கு தெரிய வருது. ஸ்ரீராமனுக்கு கூட குறைந்திருக்கலாமோ என்னவோ, ஆனா சோமாவிற்கு தெரியல. ஏன்னா அவங்க அவ்வளோ நெருக்கமா ஸ்ரீராமனை பார்த்ததில்லை. ஏன்னா சீதா மாதா குழந்தையிலிருந்து பார்த்ததுனால அவங்க எப்படி இருப்பாங்கங்கிற ஒரு விஷயம் சோமாவுக்கு முழுமையா தெரியும் இல்லையா? அதனால அங்க இருக்க யாருமே இது வந்து கவனிக்கல, ஆனா சோமா மட்டும் கவனிச்சிருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா அயோத்தியில் உள்ள மக்களாகட்டும், அங்க இருக்கக்கூடிய அனைவரும் கூட சீதா மாதாவையும் ஸ்ரீராமனையும் அவர்களுக்கு இடையில் உள்ள அன்பு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம், ஆச்சரியப்பட்டாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு இருவருக்கும் இடையில் ரொம்ப அற்புதமான ஒரு அன்பு, ஒரு விருட்சம், ஒரு மிகப்பெரிய விருட்சம் போல இருந்தது, அற்புதமா வளர்ந்து இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே கவனிச்சிட்டு இருக்காங்க. மாதா பாத்தீங்கன்னா அரண்மனைக்கு வந்த பிறகு சோமாவை போய் பார்க்கறாங்க, சந்திக்கிறாங்க. மிதிலையிலிருந்து மாதா திருமணம் முடிந்து இங்க வரும்போது பாத்தீங்கன்னா சோமாவோட சேர்ந்து 4 பேர் வருவாங்க. அதுல 3 பேர் வந்து அங்க இருக்க மாட்டாங்க, சோமா மட்டும்தான் இருப்பாங்க. அவர்களை பற்றியெல்லாம் கூட மாதாவுக்கு தெரிந்திருந்தாலும் விசாரிப்பாங்க. சோமா கிட்ட விசாரித்துட்டு பிறகு அங்க இருக்கக்கூடிய அரண்மனையில் இருக்கக்கூடிய மகாராணிகள் அவங்கள போய் பார்க்கறாங்க. அவங்கள பார்த்து பேசி அவர்கள் பார்த்த பிறகு தனது தங்கையாகிய ஊர்மிளாவை வந்து சந்திக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. ஊர்மிளாவை பார்த்த உடனே சீதா மாதா என்னவோ தன்னுடைய கணவனோட தான் வனவாசத்துல போயிருக்காங்க, ஆனா ஊர்மிளாவும் லக்ஷ்மணனும் கூட பிரிந்து இருந்திருக்காங்க இந்த 14 வருடங்கள். அதன் பிறகு பாத்தீங்கன்னா லக்ஷ்மணனையும் ஊர்மிளாவோட சேர்த்து பார்க்கும்போது மிகவும் சந்தோஷம், ஆனந்தம் ஏற்படுது மாதாவிற்கு. அதன் பிறகு பட்டாபிஷேகம் வந்து ஏற்பாடு பண்றாங்க. ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சீதா தேவி மகாராணி ஆகுறாங்க. ஆனா இந்த சீதா மாதா வந்து பாத்தீங்கன்னா அயோத்தியில பார்த்த விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த 14 வருடங்களுக்கு பிறகு இந்த அயோத்தி வந்து ரொம்ப மாறி இருந்துச்சு. சாலைகள் பாத்தீங்கன்னா மிக அகலமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அங்க வணிகம், அதாவது வியாபாரம் வந்து அதிகமா பெருகி இருந்தது. அயோத்தி நகரமே இன்னும் சற்று அந்த நகரம் முழுவதுமே கூட விரிவடைந்து காணப்பட்டது.
வெளியூர்ல இருந்து பார்த்தீங்கன்னா வணிகர்கள் வந்து அதிகமாக வந்துகிட்டு இருந்தாங்க. எங்கு பார்த்தாலும் கூட புதிய முகங்கள் தான். ஏன்னா வெளியூர்காரங்க அதிகமாக வர்றதுனால புதிய முகங்கள் தான் இருந்துச்சு. ஏன்னா வெளியூர்ல இருந்து அவங்க நிறைய பேர் வர்றதுனால அந்த மாதிரி தெரிந்தது. அதனால அயோத்தியில வாழ்ற மக்கள் வந்து சற்று கவனமா இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஏன்னா வெளியூர்காரங்கெல்லாம் வரும்போது என்னாச்சுன்னா, இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு, அயோத்தியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு குறைவாக இருந்த மாதிரி ஆயிடுச்சு. யாருமே வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருந்தது. இதை பார்த்த சீதா மாதாவிற்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதனையா இருந்துச்சு. ஏன்னா பெண்கள் வந்து வெளிவர பயப்படுறாங்க, அப்படி ஒரு சூழ்நிலை இந்த அயோத்திக்கு ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிறத நினைச்சு மாதா ரொம்ப வேதனைப்பட்டாங்க. சில நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சீதாதேவியும் ஸ்ரீராமனும் கூட வெளியில வர்றாங்க. அதாவது ரதத்துல ஊர்வலம் போல வர்றாங்க, வெளியில வந்துட்டு இருக்காங்க. அப்போ வரும் வழியில பார்த்தீங்கன்னா ஒரு வனமூலிகை கடை வந்து அங்க இருக்கு. அந்த வனமூலிகை கடையில அந்த இடத்துல வந்து ரதத்தை நிறுத்துறாங்க. அந்த கடையில ஒருவர் வந்து தனது தாய்க்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மூலிகை கேட்டு வாங்கிட்டு இருந்தாரு. அதை கவனித்த மாதா வந்து அருகில் போயிட்டு, நீ கேட்ட மூலிகை இந்த கடையில இல்ல, என்னுடன் வா, நான் வந்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதா அவங்கள அழைச்சிட்டு போறாங்க. மாதா சொல்றாங்க, மாதா டக்குன்னு அவங்க பாட்டுல அந்த நபருக்கு மூலிகை வந்து காமிச்சு கொடுக்கறாங்க. அதன் பிறகு அங்க இருக்கக்கூடிய அந்த மூலிகை செடியை காமிச்சு, உனக்கு தேவையான மூலிகை இதுதான், இதை இவ்வாறு பயன்படுத்தி உணவுல எடுத்துக்கணும், இந்த மாதிரி பண்ணா உன்னுடைய தாய்க்கு வந்து குணமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு செய்முறை விளக்கம்லாம் சொல்றாங்க. அவங்களுடைய உணர்வு தாயோட உடல்நலம் சரியானதுக்கு அப்புறம் என்னைய வந்து அரண்மனையில வந்து பார்க்க சொல்லுங்க உங்களுடைய அம்மாவை அப்படின்னு சொல்றாங்க. அதற்குள்ளார பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய காவலாளிகள்லாம் வேகமா வந்து, மாதா இந்த மாதிரி தனியா போகாதீங்க, ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த அயோத்தி வந்து மோசமான நிலையில இருக்கு, தனியா போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி காவலாளிகள் சொல்றாங்க. அதற்கு ஸ்ரீராமன் என்ன சொல்றாருன்னா, காவலாளி கிட்ட சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க, ஏன்னா இந்த மாதிரி தனியா போறது அப்படிங்கிறது வந்து அசுரர்கள் மத்தியிலேயே மாதா வந்து ரொம்ப தைரியமா இருந்திருக்கிறாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இங்க என்ன நம்ம ஊர்ல என்ன ஆக போகுது, ஒண்ணு நீ பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீராமன் வந்து சொல்றாரு. அதன் பிறகு அமைச்சர் வந்து ஸ்ரீராமனையும் சீதா மாதவியும் நீங்க ரதத்துல ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாதாவை கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க. அதன் பிறகு சில நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சோமா வந்து பார்க்குறாங்க. அதாவது அரண்மனையின் வாயிலில் வந்து பார்த்தீங்கன்னா காவலாளிகள் இருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து யாரோ கலாட்டா பண்ணுற மாதிரி இருக்கு. என்னன்னு கூர்ந்து கவனிக்கும் போது அந்த பெண்ணை எங்கேயோ பார்த்தது போல இருக்கே அப்படின்னு சொல்லி கவனிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நினைவு வருது, இவரை வந்து நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு பார்த்தா சரையு நதியில் ஒரு டைமு சோமா வந்து ஒரு சமயம் சரையு நதிக்கு போயிருப்பாங்க. அந்த சரையு நதியில இந்த பெண் வந்து அமர்ந்து பிரார்த்தனை பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருந்தத இவங்களுக்கு ஞாபகம் வருது. அதன் பிறகு இவங்க தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த காவலாளிகள்கிட்ட போகுள்ளார அந்த பெண் வந்து கிளம்பி அந்த மூதாட்டி, வயதானவர் அவர், மூதாட்டி கிளம்பி போயிடுறாங்க. உடனே அந்த காவலாளிகிட்ட போய் கேட்குறாங்க, சோமா யார் அவங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவங்க யாரும் தெரியல, நம்மளுடைய மகாராணியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க, நீங்க இந்த மாதிரி பார்க்க முடியாது, சபை நடக்கும்போது வந்தீங்கன்னா நீங்க வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன், ஆனா நான் அவங்கள தனியா தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சுட்டேன் அப்படின்னாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அன்றைக்கு சாயந்தரமே சோமா வந்து மகாராணி கிட்ட மகாராணியாகிய சீதா கிட்ட சொல்றாங்க, இது போல உங்களை பார்ப்பதற்கு ஒரு மூதாட்டி ஒருத்தர் வந்திருந்தாங்க, காவலாளிகள் வந்து அனுப்பி வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மாதா கண்களை மூடிக்கொண்டு கொஞ்சம் ஆலோசிக்கிறாங்க. உடனே அவங்களுக்கு தெரிய வருது, அவங்களுடைய கண்கள்ல அவங்களுக்கு தெரியுது,
உடனே என்ன பண்றாங்க, தான் வந்து அவங்கள போய் சந்திக்கணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. அப்போ வந்து ஸ்ரீராமன்ட்ட சொல்றாங்க, இது போல நான் வெளியில போகணும் பார்க்கணும் அப்படிங்கும்போது, சீதா உனக்கு வந்து நான் சொல்லணுமா, நீ வந்து உனக்கு எப்படி வெளியில போய் பார்க்கணும்னு உனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சுட்டு போயிடுவார். அப்படின்னா என்ன அர்த்தம், இதுக்கு முன்பே ஒரு டைம் சீதா மாதா சோமா அவங்களோட சேர்ந்து வெளியில சரையு நதிக்கு யாருக்கும் சொல்லாம வேறு மாறு வேஷத்துல போயிருப்பாங்க. அந்த மாதிரி அடிக்கடி மாறு வேஷத்துல மாதா போறது வழக்கம் உண்டு. ஸ்ரீராமன் சொன்ன உடனே மாதாவுக்கு சரி நம்ம போலாம் அப்படின்ட்டு சோமாவை அழைச்சிட்டு அங்க போறாங்க. அதாவது தானும் ஒரு பணிப்பெண் போல வேஷம் போட்டுக்கிட்டு மாறுவிடம் அணிந்துக்கிட்டு அதிகாலை பொழுது விடிவதற்கு முன்பு அதிகாலை பொழுது போறாங்க. அப்ப யாரும் காவலாளிகள் பார்க்கல. பார்த்தீங்கன்னா நேராக சரையு நதிக்கு போறாங்க. அங்க போயிட்டு சரையு நதியை வணங்கிட்டு அதன் பிறகு அந்த மூதாட்டியின் வீட்டிற்கு வந்து போய் கதவு தட்டுறாங்க. கதவை திறந்து பார்க்கறது மூதாட்டியனுடைய மகன் தான் கதவு திறக்கிறாரு. அவர் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிறாரு இது மகாராணி வந்திருக்காங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டு, நம்ம வீட்டுக்கு மகாராணி வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த அவங்க அம்மா இருக்கும் இடத்த அவர் காமிக்கிறாரு. அங்க பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய அறை, அதுல மூளை பகுதியில அந்த மூதாட்டி அமர்ந்திருக்கிறாங்க. மாதா போனோடனே மாதா கிட்ட பேசுறாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த மூலிகை அவங்க எடுத்துக்கிட்டு வந்ததுனால ஓரளவுக்கு குணமா இருக்காங்க. அதன் பிறகு மாதா சொல்றாங்க, இந்த மூலிகை வந்து சரையு நதியில நிறைய இருக்கு, அதனால நீ வந்து உனக்கு இந்த வைத்தியர்கள், இங்க இருக்கக்கூடிய வைத்தியர்களுக்கு அந்த மூலிகை விவரம் தெரியல, அதனால நீ உனக்கு தேவையானதை நீ பறித்துக்கிட்டு அம்மாவுக்கு கொண்டு வந்து கொடு, சீக்கிரம் உடல்நிலை சரியாகிரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சீதா மாதா சொல்றாங்க, நான் உங்களை பார்க்கறதுக்கு தான் இங்கே நான் வந்திருக்கேன். ஏன்னா நீங்க என்னை பார்க்க வந்தது போல எனக்கு கேள்விப்பட்டேன். அங்க இருக்கக்கூடிய எங்களது காவலாளிகள் வந்து உங்களை வந்து அனுப்பல அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதனால காவலாளிகளின் சார்பா நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா மாதா வந்து அந்த மூதாட்டிகிட்ட கேட்டுக்கிறாங்க. எவ்வளவு பணிவு பாருங்க. அதுதான் ஒரு பெரியோர் அப்படின்னா, அதுதான் தான் மகாராணியா இருந்தாலும் கூட காவலாளிகள் செய்த தவறுக்காக அவங்க அந்த சார்பில் மன்னிப்பு கேட்குறாங்க. பெரியோர்கள் எப்பவுமே பெரியோர்கள், அதனாலதான் அவர்கள் வந்து பெரியோர்களாக இருக்கிறாங்க. அதன் பிறகு கேட்குறாங்க அந்த மூதாட்டியிடம், அம்மா உங்க பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மூதாட்டி தனது பெயர் அபிதா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த பெயரை கேட்ட உடனே மாதாவோட கண்கள்ல பாத்தீங்கன்னா கண்ணீர், என்ன பேச்சே வரல. என்னாச்சு அப்படின்னா, அபிதா யார் அப்படின்னா தான், அதாவது சீதா மாதா இலங்கையில இருக்கும்போது தனக்காக, அதாவது சீதா மாதாவிற்காக எனக்காக நீ செய்த பூஜைகள் மந்திரங்கள் அனைத்தும் கூட எனக்கு கேட்டுச்சு. நீ அந்த சரையு நதியில இருந்து பண்ணின அந்த பூஜையா இருக்கட்டும், விரதமா இருக்கட்டும், மந்திரங்களா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு முறை நான் வந்து யோகினி தேவகத்தி அவங்களோட சேர்ந்து என்னுடைய சூக்ஷ்ம சரீரத்தின் மூலமா, அதாவது அந்த தேவகத்தி மாதா வந்து சீதா மாதாவை வந்து அழைச்சிட்டு வந்திருப்பாங்க இந்த சரையு நதிக்கு. அப்போ வந்து தேவகத்தி மாதா சொல்வாங்க, இவங்க தான் அபிதா, இவங்க வந்து உனக்காக பூஜைகள் எல்லாம் பண்றாங்க, இவங்க ஒருத்தர் ஆரம்பிச்சதுதான் இன்னைக்கு இத்தனை பேரு, நூற்றுக்கணக்கான பெண்கள் அங்க வந்து சரையு நதியில தீபம் வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவர்கள் அனைவரும் செய்த பூஜையின் பலன் தான் உன்னை அந்த அதாவது இலங்கையில அசுரர்கள் மத்தியில நீ அவ்வளவு சுதந்திரமா இருந்ததுக்கு காரணம்
அதுதான் இவர்கள் செய்த அந்த பூஜையின் பலன்தான் உன்னை சுத்தி ஒரு காந்தி வளையமாக ஒரு பாதுகாப்பு வளையம் ஏற்பட்டுச்சு இல்லையா, அது இவர்கள் செய்த அந்த பூஜை பக்தியின் மூலமா தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து தேவகத்தி அவங்க மாதாவுக்கு சொல்லியிருப்பாங்க. அது நினைவுக்கு வரும் மாதாவுக்கு. உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த அபிதா கிட்ட சொல்வாங்க, உங்களால நீங்க செய்த அந்த செயல் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம், எனக்காக நீங்க இவ்வளவு தூரம் நீங்க பண்ணிருக்கீங்க, என்னுடைய வாழ்நாள்ல உங்களை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எப்பயுமே உங்களை நான் நினைவுல வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதற்கு அந்த அபிதா சொல்றாங்க, அம்மா நான் வந்து உங்களுடைய பணியாளு. அனைவரும் அதுக்கு மாதா சொல்றாங்க, எல்லாருமே பணியாட்கள் தான். பாத்தீங்கன்னா ராஜாவாக இருந்தாலும் கூட மக்கள் நலனுக்காக சேவை செஞ்சுதான் ஆகணும். அப்ப அது அங்க பணிதான். அவரும் அதாவது ராஜாவாக இருந்தாலும் கூட சேவகர் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பூமியில உள்ள அனைவரும் கூட ஏதோ ஒரு விதத்துல மற்றவர்களுக்கு சேவை செய்துகிட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சீதா மாதா சொல்றாங்க. அவங்களுக்குள்ளார எந்த அளவுக்கு ஞானம் இருந்தா அந்த ஒரு விஷயம் இப்படி சொல்லியிருப்பாங்க பாருங்க. அதன் பிறகு இதெல்லாம் பேசிட்டு இருக்க சூரிய உதயமாகக்கூடிய சமயம் வந்துருச்சு. அதனால மாதா வந்து சரி நாம மாறுவ இடத்துல இருக்கோம், விடியதற்குள்ளார நாம வந்து அரண்மனைக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அங்கிருந்து கிளம்ப முன்னாடி அவங்களுக்கு ஒரு நினைவு வருது. அவங்க என்ன பண்றாங்க, அதாவது சீதா மாதா தனது கழுத்தில் அணிந்திருக்கும் அந்த அணிகலன், அதாவது ஆரம் இருக்கு இல்லையா, அது வந்து தனது தாய் தனது திருமணத்திற்கு பின்பு அயோத்திக்கு அவங்க கிளம்பும் போது தனது தாய் சுனைனா கொடுத்த அந்த நகை, அந்த நகையை கழட்டி இந்த அபிதா அவங்களுக்கு கொடுக்கறாங்க. கொடுத்துட்டு இந்த நகை வந்து உனது மகனோட மகன் கூடிய சீக்கிரத்துல பிறக்க இருக்கான். அதாவது சொல்ல போனா அந்த அபிதாவோட மகனுக்கே இன்னும் திருமணம் ஆகல. ஆனா மாதா சொல்ற விஷயம் என்னன்னா, உன்னோட மகனோட மகன் வந்து கூடிய சீக்கிரத்துல வர இருக்கான், அதனால நீ அவனுக்காக இந்த நகையை பத்திரப்படுத்தி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம உனக்கிட்ட இருக்கக்கூடிய அன்பு மிக, அதாவது அபிதா கிட்ட இருக்கக்கூடிய அந்த அன்பு இருக்கு இல்லையா, ஏன்னா அன்பு இருந்ததுனாலதான் யாரோ சீதா மகாராணியா இருந்தாலும் கூட சீதாவிற்காக அவ்வளவு பூஜைகள் 14 வருடங்கள் வந்து செய்திருக்காங்க அப்படின்னா சின்ன விஷயம் கிடையாது. அந்த அளவுக்கு அன்பு நிறைந்து இருந்ததுனாலதான் அவங்களால செய்ய முடிஞ்சது. அவங்க சொல்றாங்க, சீதா மாதா உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பேரன்பு உனது பேரனுக்கு நீ கொடுக்கணும், அதோட சேர்த்து இந்த நகையும் நீ கொடுக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த ஏன் மீண்டும் சொல்றாங்க, அந்த பேரன்புனாலதான் இந்த சிருஷ்டியே வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த அன்பு மட்டும் இல்லைன்னா இந்த சிருஷ்டி ஸ்தம்பிச்சு போயிடும். அதனால உனக்கிட்ட இருக்கக்கூடிய அன்பை பகிர்ந்து கொடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதன் பிறகு மாதா வந்து அங்கிருந்து கிளம்பிட்டு மாதாவும் சோமாவும் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இத பார்த்த பிறகு அபிதாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு மகாராணியே எந்த அளவுக்கு இறங்கி வந்து தன்னை பார்த்தது மட்டும் இல்லாம, தன்னோட அன்பா பேசினது மட்டும் இல்லாம, தனக்கிட்ட இருந்த நகையையும் கொடுத்து இந்த அளவுக்கு வரக்கூடிய காலத்துல என்ன நடக்குங்கிற ஒரு விஷயம், தனக்கு ஒரு பேரன் வரப்போறாங்கிற ஒரு விஷயத்தையும் கூட சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களால அவ்வளவு பேரானந்தப்பட்டாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா மாதா சொன்னது மறுபடியும் ஞாபகம் வருது அபிதாவுக்கு. இந்த ஆரத்தை உன்னுடைய பேரனுக்கு நீ கொடுக்கணும், அப்பதான் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படுவேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு மாதா சொல்லியிருப்பாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா சீதா மாதாவும் சோமாவும் பாத்தீங்கன்னா அபிதா வீட்டை விட்டு வெளியில வராங்க. ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. நடந்து போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா எதிர்த்தாப்புல ஒருத்தன் மூட்டையெல்லாம் தூக்கிக்கிட்டு வேக வேகமா வந்து மாதா மேல இடிச்சிருவாங்க. எப்போ மாதா மேல இடிக்கிறாங்களோ மாதா வந்து அவனுடைய வேகத்திலையும் அவனுடைய உடல் பருமன்லயும் அதை தாங்க முடியாம மாதா வந்து கீழே விழுந்துருவாங்க.
அவன் வந்து மாதாவை வந்து திட்ட ஆரம்பிச்சிருவான். ஆனா அவங்க மகாராணின்னு தெரியாது இல்லையா, ஏன்னா இவங்க மாறு வேடத்துல இருக்காங்க. அதனால அவன் திட்ட ஆரம்பிச்சிடுவான். பெண்கள் ஓரமா போறதில்ல, வேலை செய்யறவங்களுக்கு இடையூறா நடு ரோட்ல வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடுவான். அது மட்டும் இல்லாம காலில் உதைக்கவும் வருவான். இதை பார்த்த சோமாவிற்கு ரொம்ப கோபம் வந்து அவனை தள்ளி விட்டுடுவாங்க. தள்ளி விட்டு, நீ யாருன்னு நினைச்சிட்டு இருக்க, நீ வந்து இந்த இவ்வளவு திட்டினது இல்லாம இப்படி வேற காலில் வந்து உதைக்கவும் போறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரை பார்த்து கோபமா பேசுவாங்க. இவங்க யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு. அதற்குள்ளார அவங்க வந்து முகத்தை மூடி இருந்தாங்க மாதா. அந்த சமயத்துல கீழே விழுகவும் அவங்க முகத்திரை வந்து சற்று விலகினதுனால அங்க இருக்கவங்க எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, இது மகாராணி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதற்குள்ளார மகாராணின்னு எல்லாரும் சத்தம் போட்டு வரங்குள்ளையும் இவங்க 2 பேரும் அழகா கிளம்பி சோமா வந்து சீதா மாதாவை அழைச்சிட்டு அரண்மனைக்கு வேக வேகமா வந்துடுறாங்க. அதன் பிறகு கேக்குறாங்க சோமாவிற்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா மாதா இந்த அளவுக்கு அன்பு வயப்பட்டு இருக்காங்க, இந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள அன்பு தத்துவம் இருக்கு. அது மட்டும் இல்லாம காவலாளி செய்த தப்புக்கு வந்து தான் மன்னிப்பு கேட்குறாங்க. தனக்கிட்ட இருந்த அந்த நகையை கழட்டி கொடுத்துருக்காங்க, அதுவும் தன்னுடைய தாய் கொடுத்தது. இந்த அளவுக்கு மாதா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புல்லரிச்சு போகுது அவங்களுக்கு, சோமாவிற்கு. அது மனசுக்குள்ளார வைக்க முடியாம டைரக்டா கேட்டுடுறாங்க, மாதா எப்படி நீங்க உங்களால எப்படி இது மாதிரி இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க யாரு, அபிதா யாரு, எதற்காக நீங்க வந்து அவங்களுக்கு ஆரத்தை கொடுக்குறீங்க, நகை கொடுத்துருக்கீங்க, ஏன் நீங்க இவ்வளவு எமோஷனல் ஆறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சோமா சீதா மாதா கிட்ட கேக்குறாங்க. அப்ப சீதா மாதா சொல்றாங்க, அபிதா யாருன்னா, அபிதா இதுக்கு முன்னாடி மிதிலையில தான் பிறந்தாங்க. மிதிலை வந்து தன்னுடைய ஜென்மபூமி இல்லையா சீதா மாதாவிற்கு. மிதிலையில அவங்க பிறந்து வளர்ந்து இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா இவரது கணவன் செய்த தவறுக்கு அதாவது தவறுனா என்னன்னா, ஒரு யோகி வந்து இவருடைய கணவன் வந்து திட்டார். அதனால அந்த யோகி இவருடைய கணவனுக்கு சாபம் கொடுத்துட்டார். அந்த மகரிஷி கொடுத்த சாபம் எப்படிப்பட்டதுன்னா, அன்றைக்கு இவங்க மட்டும் இல்ல, இவங்களுடைய 7 தரம், அதாவது 7 தரம்னா 7 ஜெனரேஷன், 7 தலைமுறை அந்த சாபத்தினால பாதிக்கப்படும் அப்படிங்கிற அது வந்து அந்த சாபத்துல இருந்துச்சு. அதனால இவரது கணவன் இவங்களை விட்டு போயிட்டாங்க. இவங்களுக்கு நிறைய குழந்தைகள், எல்லா குழந்தைகளும் போயிட்டாங்க. ஒரே ஒரு மகன் மட்டும்தான் இவங்களுக்கு இருக்காங்க. இந்த மாதிரி சாபத்தினால பாதிக்கப்பட்டு இருந்தாலும் கூட அந்த மகன் கூட எப்பவுமே, ஏன்னா இவங்க காலங்காலமா அதாவது ஜனக மகாராஜாவுடைய அந்த ஆட்சியில, அந்த ஒரு அரண்மனையில தான் அவங்களுடைய பரிவாரத்துலதான் இவங்களுடைய தலைமுறையா வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதனால இவருடைய இந்த அபிதாவுடைய மகன் கூட அங்க வேலை செய்தவர் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மாதா சொல்றாங்க. அதனாலதான் இன்னைக்கு அபிதா வந்து பூஜைகள் பண்ணியிருக்காங்க மாதாவிற்காக அப்படின்னாலும் கூட, அது எதனாலனா இதற்கு முன்ன அவங்க வந்து மிதிலையில இருந்திருக்காங்க. அவங்களுடைய அன்பு, அந்த அன்பு ஆழ் மனதுல இருந்தக்கூடிய அன்பு வந்து தானா வெளிப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இந்த இடத்துல சீதா மாதா சொல்ல வர்றாங்க மாஸ்டர்ஸ். இதோட இந்த பகுதியை நிறைவுபடுத்திக்கலாம். மீண்டும் இதனுடைய தொடர்ச்சியை நாளை பார்க்கலாம். தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.